வணக்கம். நேராக டாபிக் போயிடலாம். நம்ம நிஃப்டி 50 ஷேரை ஒரு 10 ஷேராக நம்ம ஆய்வு செஞ்சு நம்ம ஒரு புள்ளி விவரத்தை கொடுத்துட்ருக்கோம். அது உங்களுக்கே தெரியும். அது 10 வருஷத்தில் எத்தனை மடங்கு கொடுத்துருக்குது, 20 வருஷத்தில் எத்தனை மடங்கு கொடுத்துருக்குது, 10 வருஷத்தில் எவ்வளவு கூட்டு வட்டியாக லாபம் கிடச்சிருக்குது, 20 வருஷத்தில் எவ்வளவு கூட்டு வட்டியாக லாபம் கிடச்சிருக்குது அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சு பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அடுத்த ஒரு 10 ஷேரை பார்ப்போம். இப்போ நிஃப்டி 50 நாம் ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய மத்திய அரசாங்கம் நிஃப்டி 50 ஷேரை ஒரு வரையறுத்து ஒரு 50 ஷேர்களை நல்ல ஃபண்டமெண்டலான ஷேர்களை அவங்க வரையறை செய்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு லட்டு மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ஒரு 80% நம்ம பண்ணும்போது நம்மளுடைய எல்லா வளங்களையும் பெற முடியும். ஏறக்குறைய 24% மேலே நம்ம ஒரு கூட்டு வட்டியாக பெற முடியும். அது நம்ம கேட்டகரி வைஸு, நம்ம செக்டார் வைஸு நம்ம பிரிச்சுக்கணும். பிரித்து ஒரு 5-6 துறையில் ஒரு 10 ஷேராக நம்ம தேர்ந்தெடுத்து பண்ணும்போது இது நீண்டகால அடிப்படையில் நம்மளை செல்வந்தர் ஆக்கிவிடும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் உங்களுக்கு. இப்போ அந்த அடுத்த 10 ஷேரை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய ஷேர் டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸு. இது எஃப்எம்சிஜியில் வருது. ஏறக்குறைய இது 2004 50 ரூபாயாக இருந்தது. 2014 இது 150 ரூபாயா ஏறி உள்ளது. ஏறக்குறைய 3 மடங்கு நம்மளுக்கு லாபம் கிடச்சிருக்குது. 12% நம்மளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக லாபம் கிடச்சிருக்குது. இது 2024 20 வருஷத்தில் 960 ரூபாயா ஏறி உள்ளது. ஏறக்குறைய 20 மடங்கு நம்மளுக்கு லாபம் கொடுத்துருக்குது. நம்மளுக்கு 16% கூட்டு வட்டியாக இது லாபம் கிடச்சிருக்குது. அதுக்கு அடுத்து ஹிண்டல்கோ. இது அயான் அண்ட் ஸ்டீல் செக்டாரில் வருது. இது 2004 100 ரூபாயா இருந்தது. 2014 200 ரூபாயா ஏறி இருக்கிறது. அதே சமயத்தில் ஒரு 2 மடங்கு தான் இது லாபம் கொடுத்துருக்குது. ஏறக்குறைய 9% நம்மளுக்கு கூட்டு வட்டியாக கிடச்சிருக்குது. அதுக்கடுத்து 2024 650 ரூபாயா ஏறி உள்ளது. ஏறக்குறைய ஒரு 6.5 மடங்கு தான் ஏறி இருக்குது. இது ஒரு 10% கூட்டு வட்டி தான் கிடச்சிருக்குது. இதை நோட் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து மூணாவது மகேந்திரா அண்ட் மகேந்திரா M&M. இது மோட்டார் செக்டரில் வருது. 2004 இது 60 ரூபாயா இருந்தது. 2014 இது 600 ரூபாயா ஏறி உள்ளது. ஏறக்குறைய நம்மளுக்கு 10 மடங்கு வளர்ந்துள்ளது. 27% நம்மளுக்கு கூட்டு வட்டியாக இது லாபத்தை கொடுத்துருக்குது. அதுக்கடுத்தது 2024 இது 2900 ஏறி உள்ளது. ஏறக்குறைய 48 மடங்கு இது ஏறி உள்ளது. 21% நம்மளுக்கு கூட்டு வட்டியாக 20 வருஷத்தில் கிடச்சிருக்குது. அதுக்கடுத்தது எய்சர் மோட்டார். இது மோட்டார் செக்டரில் வருது. இது 2004 20 ரூபாயா இருந்தது. இது 2014 800 ரூபாயா ஏறி உள்ளது. ஏறக்குறைய 10 வருஷத்தில் 40 மடங்கு ஏறி உள்ளது. இது 82% நம்மளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டாக லாபம் கிடச்சிருக்குது. அதற்கடுத்தது 20 வருஷத்தில் இது 4800 ரூபாயா ஏறி உள்ளது. ஏறக்குறைய 240 மடங்கு இது ஏறி உள்ளது. இது 55% நம்மளுக்கு கூட்டு வட்டியாக கிடச்சிருக்குது. இதை தான் நம்ம ராம்தேவ் அகர்வால், மோதிலால் ஓஸ்வாலுடைய ஓனர் வச்சுருக்காரு. நீண்டகால அடிப்படையில் அவர் இதில் தான் பெருமளவு முதலீடு செஞ்சு நிறையா கோடிகளை இதில் ஈட்டினார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. நீங்கள் பர்டிகுலர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட அது தெரியும் உங்களுக்கு. அடுத்தது மாருதி சுசுகி. இது ஒரு மோட்டார் செக்டரில் இருக்குது. இது 2004 400 ரூபாயா இருந்தது. 2014 இது 3000 ரூபாயா ஏறி உள்ளது. ஏறக்குறைய 7.5 மடங்கு 7.5 மடங்கு ஏறி உள்ளது. 23% இது கூட்டு வட்டியாக நம்மளுக்கு லாபம் கிடச்சிருக்குது. அதுக்கடுத்து 2024 இது 11,000 மாறி உள்ளது. ஏறக்குறைய 27.5 மடங்கு இது லாபத்தை கொடுத்துருக்குது 20 வருஷத்தில். 18% நம்மளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டாக இது லாபம் கிடச்சிருக்குது. அதுக்கடுத்து JSW ஸ்டீல். இது ஸ்டீல் செக்டாரில் வருது. இது 2004 வெறும் 2 ரூபாயா இருந்தது. 2014 இது 100 ரூபாயா ஏறி உள்ளது. ஏறக்குறைய 10 வருஷத்தில் 50 மடங்கு ஏறி உள்ளது. இது தோராயமாக ஒரு 100% கூட்டு வட்டி நம்மளுக்கு கிடச்சிருக்குது. 2024 இது 960 ரூபாயா இருக்கிறது.
ஏறக்குறைய 480 மடங்கு நம்மளுக்கு 20 வருஷம் லாபத்தை கொடுத்துருக்குது. ஒரு 77% நம்மளுக்கு கூட்டு வட்டியாக லாபம் கிடச்சிருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அதுக்கடுத்து கிராஸ் சீம், அதாவது இது டைவர்சிஃபைடு கேட்டகரியில் வருது. இது வந்து 2004 200 இருந்தது. 2014 இது ஒரு 600 ஏறி உள்ளது. ஏறக்குறைய 3 மடங்கு தான் ஏறிடுது. இது வெறும் 12% தான் இது கூட்டு வட்டியாக நம்மளுக்கு லாபம் கிடச்சிருக்குது. இது வந்து 2024 2600 ஏறி உள்ளது. ஏறக்குறைய 20 வருஷத்தில் ஒரு 13 மடங்கு நம்மளுக்கு லாபம் கொடுத்துருக்குது. இப்போ 14% 20 வருஷத்தில் கூட்டு வட்டியாக நம்மளுக்கு லாபம் கிடச்சிருக்குது. அதுக்கடுத்தது அல்ட்ரா டெக் சிமெண்ட்டு, இது வந்து சிமெண்ட் கேட்டகரியில் வருது. செக்டார் வந்து சிமெண்ட் செக்டார். இது வந்து 2004 300 இருந்தது. 2014 2400 ஏறி உள்ளது. ஏறக்குறைய 8 மடங்கு இது ஏறி உள்ளது. லாபம் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்தில் 23% கூட்டு வட்டியாக நம்மளுக்கு லாபம் கிடச்சிருக்குது. இது வந்து 2024 தற்போது 11,300 அளவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது வந்து 37 மடங்கு 20 வருஷம் லாபம் கொடுத்துருக்குது. நம்மளுக்கு 20% கூட்டு வட்டியாக இது லாபம் கிடச்சிருக்குது. அதுக்கடுத்தது 10ஆவதாக பார்க்கக்கூடிய ஷேர் வந்து பார்த்திங்கன்னா ஏசியன் பெயிண்ட்ஸு. இது பெயிண்ட் செக்டாரில் வருது. இது வந்து 2004 30 இருந்தது. 2014 இது 600 ஏறி உள்ளது. ஏறக்குறைய 20 மடங்கு ஏறி இருக்கிறது. இது ஒரு 46% நம்மளுக்கு கூட்டு வட்டியாக கிடச்சிருக்குது. 2024 இது 2500 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது 83 மடங்கு நம்மளுக்கு லாபம் கிடச்சிருக்குது. ஏறக்குறைய 24% நம்மளுக்கு கூட்டு வட்டியாக லாபம் கிடச்சிருக்குது. கூட்டு வட்டிங்கிறது நீங்கள் ஏற்கனவே தெரியும், 8வது உலக அதிசயம் ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சது. அந்த கூட்டு வட்டி மூலமாக தான் நம்மளுடைய பணம் பெருமளவு பெருகுது. நம்ம எந்த தொழிலை பண்ணாலுமே ஒரு 24% அளவு தான் நம்ம எடுக்க முடியுது. அதே சமயத்தில் இது நம்ம ஒரு பார்ட் டைமாக தான் பண்ணுறோம். அதனால் நீங்கள் வந்து ஒரு கன்சிடர் பண்ணுங்கள். ஒரு 24% நம்மளுக்கு வந்து கூட்டு வட்டி வந்தாவே நாம் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரனாக ஆயிட முடியும் நீண்ட கால அடிப்படையில் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. ஏறக்குறைய நம்ம சேமித்த பணத்தை நம்ம கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணும் போது மட்டும்தான் நாம் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாற முடியுது. அதை வந்து 5 துறையாக 5 இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் வந்து சொல்லியிருக்கிறேன். முதல்ல வர்றது மியூச்சுவல் ஃபண்டு, 2வது வர்றது வந்து ஷேர் மார்க்கெட்டு, 3வது ரியல் எஸ்டேட்டு, 4வது வந்து எஃப்டி ஆர்டி போஸ்ட் ஆஃபீஸு, 5வது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு. இந்த எனக்கு தெரிஞ்சதில் இந்த 5 வகை தான் நம்ம முதலீடு பண்ணோம். இந்த முதலீடு பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிற 3 வகையை மியூச்சுவல் ஃபண்டு, ஷேரு அண்டு ரியல் எஸ்டேட்டு இப்படி பண்ணும்போது மட்டும்தான் நம்ம முன்னுக்கு வர முடியுது. எஃப்டி ஆர்டி போஸ்ட் ஆஃபீஸ் அண்டு கோல்டில் போடும்போது அது இன்ஃப்ளேஷனாக அது ஃபீட் பண்ணவில்லை. அப்படிங்கும்போது இன்ஃப்ளேஷனை ஃபீட் பண்ணாமல் இருக்கும்போது நாம் டெவலப் ஆக முடியல. நம்மளுடைய பணத்தினுடைய வேல்யூ வந்து அது குறைஞ்சிருது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. அதனால் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு பெருமளவு பண்ணுங்கள். ஒரு யங் சாப்டாக இருக்கும்போது 20 to 40 50 வயசு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 30 வருஷத்தில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் பெருமளவு பண்ணுங்கள். அது 2வது ஷேர் மார்க்கெட்டில், 3வதாக கொஞ்சம் ரியல் எஸ்டேட்டில் நல்ல இடமா பார்த்து வடக்கு கிழக்கு வர மாதிரி திசையாக பார்த்து ஃப்ளாட்டை தேர்ந்தெடுத்து பண்ணுங்கள். இந்த 3 வகையில் நம்ம பண்ணும்போது நம்மளுடைய சேமிப்பு பண்ணும்போது தான் நாம் வந்து மிகப்பெரிய செல்வந்தர் ஆக முடியுது. அதே சமயத்தில் ஒரு 50 வயதுக்கு மேலே ஃபிக்ஸட் டெபாசிட்லேயும் ஆர்டி போஸ்ட் ஆஃபீஸ் அல்லது நேஷனலிஸ்ட் பேங்கில் டெபாசிட் இருக்கணும். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி பார்த்துங்க. அதே மாதிரி கோல்டுலேயும் நம்ம ஓரளவுக்கு நம்ம வெளியில் போகிறவங்க லேடிஸுங்கெல்லாம் விரும்புவாங்க. அவங்க வெளியில் வந்து ஒரு விசேஷங்களுக்கு போகும்போது அதை பயன்படுத்துகிற அளவுக்கு நீங்கள் கோல்டை வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இது அளவுக்கு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரும்போது தான் நீங்கள் வளர்ச்சி அடைய முடியும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் உங்களுக்கு வேணாம். அதே சமயத்தில் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எனது பழைய வீடியோலாம் பாருங்கள். அதாவது மனதையும் நீங்கள் வலிமைப்படுத்தணும், அதே சமயத்தில் நீங்கள் உங்களுடைய சேமிப்பை முதலீடாக செய்யணும்.
இது ரெண்டும் சேரும்போது மட்டும்தான் நீங்கள் செல்வந்தராக முடியும். மனதை வலிமைப்படுத்தும் போது மட்டும்தான் நீங்கள் வந்து தன்னம்பிக்கையோடு செயல்பட முடியும். அதனால் மனதையும் வலிமைப்படுத்துங்க. அதே சமயத்தில் உங்களுடைய சேமிப்பை நான் சொன்ன மேற்கண்ட முதலீடுகளாக செய்து நீங்கள் நீண்டகால அடிப்படையில் செல்வந்தர் ஆகணுங்கிறது தான் இந்த சேனலோட நோக்கம். அதனால் நீங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.